பிளஸ் இந்த வார செய்திகள். தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் சூழ்நிலையில் தமிழ்நாடு ஆளுநர் அதிரடி மாற்றம். தமிழ்நாடு ஆளுநராக இருந்த ஆர்.என். ரவி மேற்கு வங்காள ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். கேரள ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் தமிழ்நாடு ஆளுநர் பொறுப்பை கூடுதலாக கவனிப்பார். தமிழகத்தில் இருந்து தேர்வு செய்யப்படும் 6 மாநிலங்களவை உறுப்பினர்கள். தமிழகத்தில் காலியாக உள்ள 6 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தேர்தலில் திமுக சார்பில் திருச்சி சிவா, கான்ஸ்டன்ட் ரவீந்திரன், தேமுதிக சார்பில் சுதீஷ், காங்கிரஸ் சார்பில் கிறிஸ்டோபர் திலக், பாமக சார்பில் அன்புமணி ராமதாஸ், அதிமுக சார்பில் தம்பிதுரை போட்டியிடுகின்றனர். ஈரான் எண்ணெய் கிடங்குகள் மீது அமெரிக்கா இஸ்ரேல் படைகள் சரமாரி குண்டுவீச்சு. அணுசக்தி ஒப்பந்த விவகாரத்தில் ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்து போர் தொடுத்து தாக்குதல் நடத்தி வருகிறது. ஈரானில் உள்ள எண்ணெய் கிடங்குகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டன. இப்போரில் முதல் முறையாக ஈரானின் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் குறிவைக்கப்பட்டன. தலைநகர் தெஹ்ரானின் ஹாக்ரானில் உள்ள எண்ணெய் கிடங்கு மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியது. இதில் அந்த எண்ணெய் கிடங்கு தீப்பிடித்தது. அங்கு வெண்ணெய் மூட்டும் அளவுக்கு புகைமண்டலம் எழும்பியது. இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுத்து வரும் ஈரான் ஏவுகணை தாக்குதலால் பாதிப்புக்குள்ளான இஸ்ரேல். ஈரானின் உச்ச தலைவர் காமினி மற்றும் முக்கியமான தலைவர்கள் கொல்லப்பட்டதை தொடர்ந்து இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது ஈரான். இஸ்ரேலின் ஏவுகணை தடுப்பு அரணையும் தாண்டி ஈரானின் ஏவுகணைகள் தாக்கியதில் ஜெருசலேமில் பலத்த சேதம் மற்றும் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது. இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு சிஸ்டத்தை தாண்டி ஈரான் ஏவுகணைகள் இஸ்ரேல் பகுதிகளை துளைத்து வருகிறது. இதனால் இஸ்ரேலும் அதிக சேதத்தை சந்தித்து வருகிறது. ஈரான் மீதான வான்வெளி தாக்குதலால் உலகளவில் விமான சேவையில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. ஈரான் இஸ்ரேல் போர் பதட்டம் காரணமாக மத்திய கிழக்கு நாடுகளின் வான்வெளி மூடப்பட்டுள்ளது. விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் திட்டமிட்டபடி பயணம் செய்ய முடியாமல் பயணிகள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். 30 நாட்களுக்கு மட்டும் ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்க இந்தியாவுக்கு அனுமதி வழங்கிய அமெரிக்கா. மத்திய கிழக்கில் போர் நடப்பதால் உலகம் முழுவதிலும் கச்சா எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்தியா தனது தேவையில் 40% எண்ணெயை மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்தே இறக்குமதி செய்கிறது. அவசரகால அடிப்படையில் அடுத்த 30 நாட்களுக்கு மட்டும் ரஷ்யாவிடம் இருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்க அனுமதிப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இந்த 30 நாள் சலுகை ஏற்கனவே நடுக்கடலில் உள்ள கப்பல்களுக்கு மட்டுமே பொருந்தும். விமான நிலையத்தின் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து ஈரானுக்கான தூதரை திரும்ப பெற்றது அஜர்பைஜான். இஸ்ரேலுடன் நெருங்கிய நட்பு நாடாக உள்ள அஜர்பைஜான் விமான நிலையத்தின் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து ஈரானுக்கான தூதரை திரும்ப பெற்றது அஜர்பைஜான். சென்னையின் முக்கிய போக்குவரத்து வசதிகளில் ஒன்றான மெட்ரோ ரயிலில் பிப்ரவரி மாதம் 1 கோடி பேர் பயணம் செய்துள்ளனர். சென்னை மாநகர போக்குவரத்தில் மெட்ரோ ரயில் மக்களுக்கு முக்கிய பங்காற்றி வருகிறது. பாதுகாப்பான மற்றும் விரைவான பயணம், ஏசி வசதி, நம்பகத்தன்மை போன்ற காரணங்களுக்காக பயணிகள் மெட்ரோ ரயில் பயணித்து வருகின்றனர். 2026 பிப்ரவரி மாதத்தில் மட்டும் சுமார் 1 கோடி பேர் சென்னை மெட்ரோ ரயிலில் பயணம் செய்துள்ளனர். குறிப்பாக 20ஆம் தேதி சுமார் 20 லட்சம் பேர் பயணம் மேற்கொண்டுள்ளனர். T20 உலகக்கோப்பை சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய அணி. T20 உலகக்கோப்பை தொடரின் இறுதிப் போட்டி அகமதாபாத்தின் நரேந்திர மோடி மைதானத்தில் நடைபெற்றது. முதலில் களமிறங்கிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட்டுக்கு 255 ரன்கள் குவித்தது. 256 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இமாலய இலக்குடன் நியூசிலாந்து களமிறங்கியது. இறுதியில் நியூசிலாந்து 19 ஓவரில் 159 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதன் மூலம் 96 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இந்தியா தொடர்ந்து 2வது முறையாக உலகக்கோப்பையை வென்று அசத்தியது. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் தொடர் நாயகன் விருது பெற்ற சஞ்சு சாம்சன். வெஸ்ட் இண்டீஸ் இங்கிலாந்துக்கு எதிராக சிறப்பாக ஆடி ஆட்ட நாயகன் விருது பெற்ற சஞ்சு சாம்சன் இறுதிப் போட்டியில் நியூசிலாந்து அணிக்கு எதிராகவும் சிறப்பாக ஆடி தொடர் நாயகன் விருது பெற்றார். கிரிக்கெட் பிரபலங்கள், அரசியல்வாதிகள், சினிமா நட்சத்திரங்கள் மற்றும் ரசிகர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள பிளஸ் நியூஸை பின்தொடருங்கள்.